அண்ணா அவர்களுக்கு ஒரு வணக்கம், பெரியார் அவர்களுக்கு ஒரு வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை. ஆமா, விஜய் நாகப்பட்டினம் மாவட்டம் வந்திருக்கிறாரு. ஆமா, அதுதான் உனக்கு ஒரு வணக்கம், அவனுக்கு ஒரு வணக்கம். ஆமா, எழுதி கொடுத்துப்பான்னு நினைக்கிறாங்க. ஆமா, அண்ணாவுக்கு ஒரு வணக்கம், ஆமா, பெரியாருக்கு ஒரு வணக்கம். இவர் வயசு என்ன, பெரியாரும் தமிழ்நாடு தந்தை பெரியார் சொல்றது. இப்படிப்பட்ட கட்சிக்காரனா கூட தந்தை பெரியார் எழுதவே சொன்னாங்க. பாத்தீங்களா, தந்தை பெரியார். இவருக்கு பெரியாருக்கு ஒரு வணக்கம், ஆமா, அண்ணாவுக்கு ஒரு வணக்கம், ஆமா, ஒரு வணக்கம், ஒரு வணக்கம் சொன்னாங்க. பெரியாருக்கு வணக்கம், அண்ணாவுக்கு வணக்கம் தான் எல்லாரும் மேடையில பேசுவாங்க. ஆமா. இப்ப இவர் வந்து ஒரு வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சுட்டே, ஏன்னா நிறைய கொடுக்க கூடாது. ஆமா, அதுல கொஞ்சம் சிக்கனை படுத்துறாரு. ஆமா, ஒரு வணக்கம் அப்படின்னு காட்டினா அவன் எழுதி கொடுத்துருவான். ஆமா, ஆமா, வசனகத்தை எழுதி கொடுத்துருவான். ஆமா. சரி, இப்ப நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு, நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க. அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல, இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல. ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும். அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அதுலயும் அது பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தயார் பேசுறது. அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு. அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. கட்சிக்கு ஒரு தொண்டர்களுக்கு நிறைய கட்டுப்பாடு போடுதான் காவல்துறை. ஆமா, அது ஏன் கட்டுப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்க கட்சிக்கார பசங்க எல்லாம் குட்டி பசங்க. ஆமா, ஓட்டு போடுறவே அதுல ஒரு ஆள் தான் இருப்பான், 9 பேர் ஓட்டு போடாத இருப்பான். ஸோ ஓட்டு போட முடியாத வயசுல இருப்பான். ஸோ ஓட்டு போட முடியாதவன் இல்ல, ஓட்டு போட முடியாத வயசுல இருப்பான். ஸோ அவன் எல்லாம் எங்க ஏறினா எந்த ஆபத்து வரும்ன்றது தெரியாது. அவன் பாடு மின்கம்பத்துல ஏறுவான், ஓட்டு வீட்டு மேலே ஏறிட்டு ஓட்டெல்லாம் கீழே பறிச்சு தள்ளிட்டு மேலே உட்காந்துக்கிறான். ஸோ இந்த மாதிரியா செய்யறதுனால ஆமா, இந்த மாதிரியான சிக்கல்களை தவிர்க்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து கட்டுப்பாடு கொடுக்குறாங்க. இவங்க பாட்டு மாடி வீடு நாங்க கரண்ட் கம்பி எதெல்லாம் தொட்டு எதெல்லாம் பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கு யாருக்கு குற்றம் சொல்லுவான்? ஆமா, திமுக கவர்மெண்ட் தான் கரண்ட்டை மேலே ஊட்டி வச்சிருக்கோம். அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்கல, அரசாங்கம் முன்கூட்டி மின்சாரத்தை நிறுத்திடணும்னு கேட்போம். ஆமா, அது மட்டும் இல்லைங்க. இப்ப அவர் திருச்சியில பேசும்போது அவரு ஸ்பீக்கர் லைன் கட் பண்ணிட்டாங்க. திமுக தான் கட் பண்ணிட்டாங்க. ஆமா, அதுக்கு டிஎம்கே தான் திமுக தான் கட் பண்ணிச்சு. ஸ்பீக்கர் லைன் வந்து கட் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. ஆமா, அங்கேயே கட் பண்ணிட்டு ஓட்டாங்க. அப்ப அவரு அங்க அந்த ஸ்பீக்கர் செட்டுக்காரெல்லாம் கணக்கு இல்லை. ஸோ அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒயர் கட் பண்ணி விட்டு போயிட்டாங்க. டிஎம்கே தான் கட் பண்ணிச்சு. ஆமா, அதனாலதான் வந்து முன்னாடி அங்கிள் ஸ்டாலின் கூட போக முடியல பிரச்சாரத்துக்கு. ஆமா, அதனாலதான் முன்னாடி வந்து அங்கிள் பரம்பரை மக்களுக்கு மன்னிப்பு கிடையாது. பாத்தீங்களா, எது இங்க ஸ்பீக்கர் கட் பண்ணதுனால திருச்சியில லேட் ஆயிட்டதுனால பரம்பரைக்கு போக முடியல. பரம்பரை ஆமா ஆமா, பரம்பரை மக்களுக்கு இந்த நாகப்பட்டினத்துல மன்னிப்பு கிடையாது. ஆமா, மறுபடியும் உங்களுக்கு கண்டிப்பா உங்களை பார்க்க என்னைக்கு தான் வர வேண்டியிருக்காரு. போவார், பரம்பரைக்கும் போவார். அதாவது சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா முன்னாடி திருச்சியில பேசும்போது முன்னாடி அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னாரு, ரொம்ப கம்பீரமா. ஸோ அது வந்து நாகரிகமா இல்லையான்றது கூட அவருக்கு தெரியல. ஆனா அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னாரு. ஆமா, இப்ப என்ன பேசுறீங்க தெரியுங்களா? சார் சார், சிஎம் சார், கேக்குதா அப்படின்னு பேசுறேன். இங்க வந்து பப்ளிக்ல வந்து ஜனக்கிறது மெட்ராஸ்ல அங்கே சிஎம் சார் சார். அதை விட்டு இங்க வந்து சிஎம் சார் அப்படின்றாரு. நான் அடுத்து டாடி மம்மி போய் நிப்பாரா தெரியல. 8 கோடில கார் வாங்கியிருந்தா பஸ் வாகனம் பிரச்சாரம் பேருந்து. ஆமா, சிஎம் சார் இப்ப நாகப்பட்டினத்துல போய் கத்துறாங்க சார். ஆமா, மெட்ராஸ்ல இருந்தே சொல்லி போனாங்க. அவர் அங்க வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு கிளம்பலாம். இல்ல, அரசாங்கத்துக்கு இந்த கோரிக்கை வைக்கிறேன், இதெல்லாம் செய்யுங்க. ஆமா, அதெல்லாம் சொன்னாலும் ஸ்டாலின் செய்ய மாட்டார். இவர் ஆட்சிக்கு வந்து இவர் முதல்வர் ஆயி அப்பதான் செய்வார்.
ஆமா அவர் தான் செய்யணும். அதுதான் ஆமா. அவரு இப்போ அவர் பேசுனதுல நான் ஏன் சனிக்கிழமை வரேன்றது எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. கிண்டல் பண்ண அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒண்ணும் இல்ல, உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். லீவு நாட்கள்ல ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதா அந்த எண்ணமே. அது மட்டும் இல்ல, அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா? ஆமா, அது ஏன் கிண்டல் பண்றாங்கன்னா, நான் சனிக்கிழமை லீவ் நாள்லயே வரேனா, ஒரே நாள்ல வரேனா, அதனால கிண்டல் பண்றாங்க. நான் ஏன் வரேன்றது காரணம் தெரியுமா? அதுக்கே காரணம் அவரே சொல்லியிருக்காரு. காரணம் வச்சிருக்காரு. ஆமாமா, அவரு தெளிவா சொல்றாரு. அதாவது சனிக்கிழமை எல்லாரும் லீவ் டேஸ், அதனால எல்லாருமே வீட்டுல சாப்பிட்டு தூங்குற நாள். அதனால லீவ் டேஸ்ல வந்தாதான் மக்களுக்கு தொந்தரவு இல்லாம, மக்கள் தொந்தரவு இல்லாம அமைதியா வந்து எல்லாரையும் பார்த்துட்டு ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அரசியல்ல பல பேரை ஓய்வு கொடுக்கறதுக்காக ஓய்வு நாள வராங்க. ஆமா ஆமா, அவர் சொல்ற ஹைலைட் விஷயமே அரசியல்ல பல பேருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதனால நான் ஓய்வு நாள்ல வரேன். ஆமா, மக்கள் இல்லாம மக்கள் வேலை எல்லாம் இல்லாத லீவு நாள பார்த்து வராரு. அவங்களுக்கு கட்சிக்காரங்க இவருக்கான பின்னரங்களை இருந்து இவருக்கு யாரும் எழுதி கொடுக்குறாங்க. ஆமா, அதை எழுதி கொடுத்தா பேசுறாரு. எழுதி கொடுத்து குறிப்பு பார்த்து பேசுறது தப்பு இல்லை. ஆனால் சாதாரண விஷயத்த கூட குறிப்பு பார்த்து பேசுறாங்கிறது தான் ஒரு சினிமா நடிகர் வெளிப்படுத்துறேன். அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அதுலயும் அது பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தயார் பேசுறது? இல்ல, அவரே சொல்றாரு நான் பேசுறதே 3 நிமிஷம் தான், இதுக்கு ஏங்க இவ்வளவு கட்டுப்பாடு போறீங்க அப்படின்னு. நான் பேசுறதே 3 நிமிஷம் தான், இதுக்கு ஏன் இவ்வளவு கட்டுப்பாடு போறீங்கன்னு அவரே கேட்கிறாரு. நடந்த ஆர்ப்பாட்டத்துல 3 நிமிஷம் பேசுறாரு மனுஷன். லட்சக்கணக்கில் செலவு, பல லட்சம் செலவு பண்ணாங்க ஆர்ப்பாட்டத்துல. அரசியல் கட்சி யார் வேணா தொடரலாம், இந்த நாட்டின் குடிமகன் யார் வேணா அரசியல் கட்சி தொடரலாம். ஆமா, அரசியலுக்கு வரலாம். ஆமா, அரசியலுக்கு வரதை பத்தி பிரச்சனை சொல்லணும். சீமான் மாதிரியான கழிசடைகள்லாம் அரசியல் இருக்கும்போது விஜய் மாதிரி ஒரு உண்மையிலேயே மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு இல்லையா, அதெல்லாம் அதனால பிரச்சனை இல்லை. இல்ல என்ன நினைக்கிறாருன்றீங்க? திமுக செய்யாத எல்லாத்தையும் செய்வாராமே. இல்ல, அவரு சொல்றது நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு இன்னைக்கு எடுத்துக்கிட்டாலே சொல்றாருல, உப்பளத்துக்கு வழி இல்லை, உப்பு பதப்படுத்துற தொழிற்சாலைகள் இல்லை, 10,000 பேருக்கு வேலை கிடைக்குமாங்க. அப்புறமா வந்து மீன் பதப்படுத்துறதுக்கான இடம் இல்லை, விவசாய நிலம் நாகப்பட்டினம், விவசாயிகளுக்கு நெல் மட்டும் தான் மழை நிலையுது சொன்னார்ல. அதெல்லாம் வந்து இவங்க தான் செய்வாங்க, விஜய் இவர் தான் செய்வார். இவரால முடியும் செய்யணும்னு நினைக்கிறாருல்ல. அரசியல்வாதியா விஜய் வந்து இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம். ஒரு நடிகரா இருந்து இந்த சனிக்கிழமை வந்து மக்களை சந்திக்கிறது பார்ட் டைம் அரசியல் மாதிரி இல்லாம இது பார்ட் டைம் ஜாப் தானே. பார்ட் டைம் ஜாப் தான் நமக்கு. ஆமா, யாரோ பிடிச்சி தள்ளி இருக்காங்க. நிர்பந்தப்படுத்தி கார்லயே பேரம் பேசி வந்து ரைடு விட்டு அப்படி கார்ல இது வந்து ஈடி வழியா கட்சி ஆரம்பிச்சுருங்க. அதனால இன்னும் போக போக தான் நிறைய இந்த நடிகருக்கான கூத்தெல்லாம் வெளியே வரும். ஆமா, வெளியே வரும். அதனால ஒரே டார்கெட் திமுக தான். ஆமா, ஒரு தேர்தலில் போட்டியே வந்து திமுகவுக்கு தாவேக்காவுக்கு தான். ஆமா, தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. ஆமா, மீதி பேர்லாம் பேசிக்கிறது வேஸ்ட் அப்படின்னு அவரே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கட்சியின் பின்னாடி விஜய் பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர் வராங்க இல்லையா. விஜய் பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர் வராங்கல்ல, அவங்களாம் தானா சேர்ந்த போட்டி. ஆமாம், விசில் அடிச்சாங்க கூட்டம் தானுங்க. ஓட்டு உரிமையே இல்லாதவங்க தான் முக்கால்வாசி பேர் நம்மளால மக்களை திரட்ட முடியல, அவங்க மக்களை திரட்டுறாங்க. அப்போ அந்த திரை கவர்ச்சிக்காக வர கூட்டம் இதெல்லாம் ஓட்டா மாறுமா? வாய்ப்பே கிடையாது. அதனால் இதெல்லாம் போக போக என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எங்களுடைய இந்த எளிய முயற்சியை தொடர்ந்து ஆதரியுங்கள்.
சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த உரையாடலை அனுப்பி வையுங்கள். இன்னும் அரசியலில் என்னென்ன செய்யலாம் என்பதை உங்களுடைய கமெண்ட்டோ கீழே கொடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.